கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 20 வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பல்வேறு விதமான சவால்களும் பிரச்சனைகளும் நிறைந்த உலகம். அது யாருக்கும் விதிவிலக்கு அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு கோணத்தில் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படியே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவரை விடுவித்தார். இந்த தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள் தேசத்திலும் ஜனங்களின் மத்தியிலும் இருந்தது. அதை தான் இங்கே சொல்லுகிறார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை. அது 1 2 என்று அல்ல, அநேக இக்கட்டுகள் ஆபத்துகள் அவருடைய வாழ்விலே வந்தது. அப்படி அவர் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. அந்த துன்பங்கள் இக்கட்டுகள் ஆபத்துகள் தேவன் அனுமதித்துதான் அவருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. ஆனால் தேவன் அப்படியே விட்டு விடவில்லை. திரும்பவும் அவரை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அதாவது கடினமான பாதைகளின் வழியாக கடந்து சென்றாலும் தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார், அவரால் நம்மை உயிர்ப்பிக்க முடியும் என்ற ஒரு ஆழமான விசுவாசம் நாம் தேவனிடத்தில் வைத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே அவர் அதை செய்வார். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா. மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்பவும் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிற தேவன், நம்மை படைத்த தேவன் அவர். நாம் எப்பொழுது இந்த உலகத்திலே வர வேண்டும், எப்பொழுது இந்த உலகத்திலிருந்து போக வேண்டும், எப்பொழுது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நிர்ணயிக்கிறது நாம் அல்ல, தேவன். அவர் நம்மை எப்பொழுதும் கஷ்டத்திற்கே விட்டுவிட மாட்டார், எப்பொழுதும் நெருக்கத்திலே நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் நம்மை திரும்பவும் உயிர்ப்பிப்பார், மறுபடியும் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவார். ஹல்லேலூயா. மறுபடியும் தேற்றுவார், மறுபடியும் மேன்மையை பெருக பண்ணுவார். சங்கீதம் 138 சங்கீதம் 7 வசனம் சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். திரும்பவும் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவார், திரும்பவும் மேன்மைப்படுத்துவார், திரும்பவும் தேற்றுவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறபடியால் நன்றி. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறபடியால் நன்றி. எங்களை திரும்பவும் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணி எங்கள் மேன்மையை மறுபடியும் தேற்றி எங்களை மறுபடியும் தேற்றுகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.